கண்டிப்பா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களுடைய 6வது நாள் கிளாஸ்ல என்னை பத்தி அனுபவங்கள் சொல்லும்போது நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு மிராக்கிள்ஸ் வாழ்க்கையில மிராக்கிள் அற்புதங்கள், ஆனந்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் வந்து என்னுடைய 18, 19 வயசுல என்னுடைய குருநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி குடுத்துருக்கோம். அவர் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஒயர மணல் மூட்டை சுமந்து, அவர் பசங்கள கொண்டு போய் இதுல இது பண்ணி உடல் மாத்தி விட்டு, அவங்க வீட்ல மாட்டு கொட்டாய முதற்கொண்டு சரி பண்ணிவிட்டு, அவங்க அவ்ளோ சேவை பண்ண ஒரு சக்கரா பிரீத்திங் பண்றதுக்கு. ஆனா, நான் வந்து கார்ப்பரேட் சாமியார் மாரி யார்கிட்டயுமே கிட்ட நெருங்கல்ல, ஜூம்ல இருக்கிறதுனால யாரையுமே அத பண்ணவில்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அன்னைக்கு குருக்கு செஞ்ச சேவைகள், ஒரு தீட்சை பண்ணி அங்க அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க ஒரு குருவ தேர்ந்தெடுக்கிறீங்க. அவர் பொய்யான குருவையாக இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய சேவை உண்மை, உங்களுடைய நம்பிக்கை உண்மை, உங்களுடைய டெடிகேஷன் உண்மை, உங்க சரணாகதி உண்மை என்பது போல் இருந்து விட்டால் என்றால், ஒரு உயிர்ப்பா இருக்கிற குரு. அன்னைக்கு நான் அந்த 18, 16, 17 வயசுல அந்த குருவ நம்ம வந்து பெருசா ஒண்ணும் அவர்ட்டேருந்து நம்ம கத்துக்கல. இருந்தாலும் 1 1/2 வருஷம் நம்மள புழிஞ்சு எடுத்து நம்மள வந்து வேர்வை சிந்தி உழைக்க வச்சாரு. அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு சேவை பண்ண வச்சாரு. அந்த குருங்கிற பொய்யான குருவாக இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை உண்மை என்பதற்காகத்தான் எனக்கு ஓஷோ என்ற மாமனிதர் கிடைத்தார். அவரை நான் உயிரோடு பார்க்கவில்லை. அந்த மாமனிதரை அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றேன். சும்மா பலனை அடையாமல் அவ்வளோ பெரிய முட்டாள் உலகத்தில் நான் வந்து அதாவது வந்து நம்மளுடைய விவேகானந்தா கேந்திரா காலேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டா செலக்ட் பண்ணி எல்லாம் பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு எல்லாம் போய் கர்மயோகத்தை கொடுத்து இப்போ எல்லாம் இவ்வளோ பெரிய படிப்பாளிகள்லாம் முட்டாள்கள்லாம் தன்னை இங்கே தான் கர்மயோகம் சொல்லி சிக்கிக்கிட்டு இருக்காங்களே. ஒர்ஷிப்ங்கிறது குடும்பத்துக்கு பண்ணணும். ஒர்ஷிப்ங்கிறது தான் உடம்புக்கு பண்ணணும். ஒர்ஷிப்ங்கிறது தன் மலர வேண்டும். அதுக்காக சுயநலமா இருங்கன்னு சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். அந்த விவேகானந்த கேந்திராவில் விவேகானந்தா என்ன பண்ண குடும்பத்தோடு விளையாண்டான்னு சொல்லிட்டு அதில் சிக்கியிருந்தேன்னா லைஃப் சின்ன பண்ண மாதிரி அந்த விவேகானந்த கேந்திராவில் 10ஓட 11 எங்கேயோ ஒரு இடத்துல போயிருப்பேன். இந்த ஓஷோங்கிற மனிதர் வரலைன்னா இந்த உலகத்தை நான் பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் உலகம் சார். உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் காணி நிலம் வேண்டும், பராசக்தி ஒரு காணி நிலத்தை வாங்கிட்டு தோட்டத்தை போட்டு அங்கேயே உட்காந்து வாழ்க்கை. ஆனா இந்த பியாண்ட் மைண்ட் போயிட்டு இந்த உலகமே உலகமே தொட்டில் கட்டி உங்களை வந்து ஆசீர்வதிக்கும் சார். வாழ்க்கையில எதை பார்க்குறோமோ இல்லையா சார், ஒரு வாட்டி நான் இந்த சுவிட்சர்லாந்து மண்ணை பார்த்தேன்னு சார், சொர்க்கம்னா சொர்க்கம். அந்த நெதர்லாண்டில் நீங்கள் எத்தனை பேர் வந்து எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரியல. போட்டில் அதாவது வாட்டர் சிட்டியில் ஆஸ்டர்டாம் இப்போ இவர் வந்து ஓலைச்சுவரி செப்போடு அந்த ஆஸ்டர்டாமில் உட்காந்து ஒரு வாட்டி யாருக்காச்சும் அப்படி அந்த இயற்கையை ரசிக்கிற அழகு இருந்துச்சுன்னா அந்த அந்த சூரிய அஸ்தமனத்தை அப்படி கொண்டாடுற பியூட்டிஃபுல்னஸை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கைங்கிறது வேற. அதே மாதிரி வெனிஸ் நகரம், இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் நகரம், மீ சிட்டி, இந்த மதம் அதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்கன்னா அப்படி ஒரு பேர் இதெல்லாம் படத்துல பார்த்துருக்கும். எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்த மனிதன் ஒரு விவேகானந்தர் பேஸ் பண்ண ஒரு வேதாத்திரி பேஸ் பண்ண ஒரு குருகுல வசதியில் வந்தவன் இன்னைக்கு ஒரு ரிச்னஸ் மேனா 1 ரூபா கூட நான் செலவு பண்ணாம என்னுடைய சீடர்கள் செலவு பண்ணி இன்னைக்கு அந்த அந்த சுற்றுலா அந்த ரசிச்சுட்டு வந்தேன்.